ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவில் பேசி. அதனால் இன்றைக்கி இது லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்தித்து பேசுகிறேன். என்னென்னாக்க லாஸ்ட் வீக் ஒரு 10 days பிஃபோர் எனக்கு கொஞ்சம் அப்படியே உடம்பு சரியா இல்லை, இப்படி டாக்டர்ஸ் விசிட்ஸ்லாம் இருந்தது இல்லையா. இப்போ நான் சரியாயிட்டேன். அப்போ நான் நிறையா ஹெல்த் ஆர்டிகிள்ஸ் நிறையா படிச்சுட்டேன். நேச்சுரல் க்யூர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிச்சனில் நம்ம சமையல் பண்ணும்போது என்ன மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டா நம்ம உடம்பு மேம்படும் அப்படிங்கிறத வச்சுன்னு நான் பார்த்தேன். அந்த குறிப்புகள் எல்லாம் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நார்மல் குறிப்பு தான். நீங்கள் உங்களில் பல பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு கூட இருப்பெல்லாம் இருக்கும். அதனால் நான் இப்போ அதை தான் சொல்கிறேன். சரியா, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னாக்க உப்புலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாம் டேபிள் சால்ட்டு பயன்படுத்துகிறோம். இப்போ அதெல்லாம் நிறையா டாக்டர்ஸ்லாம் சொல்ல அட்வைஸ் பிரகாரம் எல்லோரும் நிறையா பேர் இந்த கிறிஸ்டல் சால்ட், அதாவது கல் உப்பு பயன்படுத்துகிறோம். அதுலேக்கும் மேலே போயாச்சுனாக்கா சேந்தா நமக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இதில் இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுங்க. அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இதனால என்ன ஆகுதுனாக்கா நம்மளோட பிபி நார்மலைஸ் ஆகும். அண்ட் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இனிமேல் இந்த டேபிள் சால்ட்டு நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அது அஃப்கோர்ஸ் நம்ம சமைக்கிறதே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு பொரியல் பண்ணுறோம், ரோஸ்ட் பண்ணுறோம், அதில் நம்ம டக்குன்னு அது காய்கறிகளோடு அது அப்படியே இதாக போய்டுறது, கலந்து போய்டுறது இல்லை. கல் உப்புன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அதனால் நீங்கள் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பிபி சரியாக போகிறதுன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறையா பேருக்கு. அதனால் இனிமே உப்பு பிங்க் சால்ட் ஓகேயா. பார்த்தீங்கன்னா சர்க்கரை இந்த ஒயிட் சுகரில் இருக்கிற மாதிரி ஒரு டேஞ்சர், ஒரு அபாயம் வேறு எதிரியும் இல்லை. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ, உடம்புக்கு அத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது இந்த சர்க்கரை. ஸோ சர்க்கரைக்கு பதிலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ இது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க, வெல்லம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். இது சர்க்கரையே இல்லாமல் நாங்கள் பழக்கப்படுத்திட்டோம் எங்களேன்னு சொல்கிறவங்களுமே இருக்காங்க. ஸோ அதனால் சர்க்கரை எத்தனைக்கு குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளவு நல்லது. நம்ம காபி டீக்கெல்லாம் நிறைய பேர் சர்க்கரையே இல்லாமல் பழக்கின்னு இருக்காங்க. அதெல்லாம் நல்லது. நிறைய பேருக்கு ஸ்வீட் ஏதாவது வேண்டியிருக்கு. அப்போ அவங்க என்ன பேரிச்சம்பழத்தினால ஆன ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. பேரிச்சம்பழத்தை மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை பண்ணிக்கிறாங்க. அதால் ஸ்வீட், இதை லட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ அதனால் ஸ்வீட் இல்லாமல் காலம் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குன்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் வாங்கோ. சர்க்கரை கூடவே கூடாது, சர்க்கரையை தொடாது எங்கோ. ஓகேயா. அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கிங். நம்மள நிறையா பேர் விதவிதமான கடாய் வச்சுட்டுருக்கோம். இதில் எல்லாத்தையும் விட நோ அப்படின்னு சொல்கிறது நான்ஸ்டிக் தான். இந்த நான்ஸ்டிக்கு தூக்கி எரிஞ்சிடணுங்கிறாங்க. ஏன்னா அது அது ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது. நம்ம எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வரோம், நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு இழுப்புச்சட்டி, இரும்பு கடாய். அதுக்கப்புறம் குக்கிங்கு நான் இப்போ பொரியல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பேன். நான் டைரெக்டாக பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் பண்ணிவிடுவேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஸ்ட்டு அது. ஏன்னா அது ஒரு எந்த பின்விளைவுகளும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. அதில் இரும்பு இழுப்புச்சட்டியில் பண்ணிக்கலாம். இன்னும் இரும்பு சத்து சேரும்னு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் என்னென்னாக்கா அலுமினிய கடாயில் பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நான் போய் கூகுளில் போய் தேடி பார்த்துட்டேன். அப்போ என்ன இது சொல்கிறதுனாக்கா அதோட ரிசல்ட் என்னன்னாக்க, அலுமினிய கடாயில் ரொம்ப நாளே குக் பண்ணாதீங்க, கொதிக்க விட்டுட்டே இருக்காதீங்க. அப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது அலர்ஜி க்ரியேட் பண்ணலாம், சைடு எஃபெக்ட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த தக்காளியாக இருக்கட்டும், டொமேட்டோஸ் ஒரு இந்த புளிப்பு சம்பந்தமான இதெல்லாம் அதில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டோன்னா அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும்னு. ஸோ அதனால் நமக்கு என்னெல்லாம் கொதிக்க விட்டு இதெல்லாம் பண்ணணுமோ கொஞ்சம் அதோட டைம் கன்சியூம் அவ்வளோ தூரம் பண்ணாமல் கொஞ்சம் டக்குன்னு எடுத்துடணும். இல்லைன்னா இந்த மண் சட்டிலாம் இருக்க பாருங்க, இப்போல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்களே, அது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கவே இருக்குது, அதில் செய்யலாம். ஓகே. இப்போ அலுமினிய கடாயில் பண்ணுறத வச்சு நிறையா பேருக்கு இருக்குது இல்லையா, அதனால ஏதாவது இதெல்லாம் பக்க விளைவுகள் இருக்கும், அதில் மோசமான கெமிக்கல் ஏதோ கலந்துருக்காங்கன்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னக்கு ரொம்ப கொதிச்சு வர இதை கூட நம்மளுடைய பாடி சிஸ்டமே அதை வாஷ் அவுட் பண்ணிடும். நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது இதோட துகள்கள் போனாலும் சின்ன ஒரு பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் கூட நம்மளோட உடம்பு சிஸ்டமே அதை தூக்கி எறிஞ்சிடும், வாஷ் அவுட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் தைரியமாக பண்ணுங்க. நான் அதிக நாய் கொதிக்க விடாதீங்க அலுமினியம் கடாயில்.
பண்ணுறதெல்லாம் ஒன்று மண் சட்டியில் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கவே இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் செய்யக்கூடிய எண்ணெய். இப்போ நான்னாக்கா அந்த பக்கமே இருந்ததால, கல்கட்டாலாம் இருந்ததால, பீகாரில் இருந்ததால எனக்கு வந்து சர்சோ தேல், அதாவது மஸ்டர்ட் ஆயில், கடுகுெண்ணெயில் சமைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை நிறைய பேர் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். கடுகுெண்ணெய் பெஸ்ட்டு. எனக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நிறைய இதோட ப்ராசஸிங் இருக்குது பற்றியில், இதில் ஏகப்பட்ட கெமிக்கல்லாம் கலக்கும்படியாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கடுகெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய், ரைஸ் பிராண்ட் இருக்குது பற்றியில், அந்த மாதிரி ஆயிலெலாம் சேர்த்துக்கலாம் சமையலில். இந்த மாதிரி கூடுமான வரைக்கும் நம்ம இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு திருத்தங்கள்லாம் நம்ம குக்கிங்கில் கொண்டு வந்தாலே, நம்ம கிச்சனில் இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்படி தான் சமைப்பேன், இதெல்லாம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தாலே போகிறோம், நம்ம பல நோய்களை நம்ம விரட்டிடலான்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம வந்து சமைக்கும்போது எப்போவுமே ஒரு நல்ல மூடில் சமைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு கோச்சுண்டு கத்திண்டு அதெல்லாம் வேண்டாமே, அது பதில் நல்ல மியூசிக் போட்டுடுங்கோ. இப்போ வந்து எல்லாம் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி, எங்கிட்ட அலெக்ஸா இருக்குது, நான் அதை பாட விட்டுருவேன். இப்போல்லாம் யூடியூபே இருக்கே உங்களுக்கு, அதை ஓட விட்டாலே போருமே உங்களுக்கு. அதனால நல்ல மியூசிக் கேட்கணும். கூடவே எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போட்டுக்கணும் கிச்சனில். எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சமைக்கிற உள்ள நம்ம ஏற்கனவே வேர்த்து கொட்டி கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கும், அதனாலே இப்போ அது கோபத்தாபங்கள்லாம் வரலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிச்சன் எப்போவுமே ஒரு மாதிரி காத்தோட்டமாக சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல மியூசிக் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நல்ல சுகாதாரம், நல்ல காத்தோட்டம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை வேளையில் நம்மள ஏந்தினோடனே முதல்ல ஆற்றி காப்பி குடித்து வழக்கமாகிடுது. அதை முதல்ல கொஞ்சம் இது பண்ணிக்கோ. காப்பியை விட்டுருங்கோன்னு சொல்லாதீங்க. விட்டால் ரொம்பவே நல்லது, நம்மளாம் எங்கே விடுறோம்னு சொல்லுங்க, விட முடியறது இல்லை. ஆனாலும் என்ன பண்ணணும்னா முதல்ல ஏதான ஒரு வாட்டர் ஒன்று குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு இதாக இருக்குது, ஜீரா வாட்டராக இருக்கலாம், ஜீரா சோம்பு இது கலந்த வாட்டராக இருக்கலாம். அது வந்து நீங்கள் தான் அதை வந்து ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கணும். இல்லை நிறையா பேர் வெந்நீரில் அது வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், கொஞ்சம் தேன் வந்து சர்க்கரை டயபெட்டிக் இருக்கிறவங்க டாக்டரை கேட்டுட்டு அப்புறம் இது பண்ணுங்க. கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினிகர் இதெல்லாமா கலந்து கூட ஃபஸ்ட்டு இதுவாக எடுத்துப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பலதரப்பட்ட வியாதிகளுக்கு, அது பலதரப்பட்ட நோய்களுக்கு நம்ம நோன்னு சொல்லிடுறோம், நோ என்ட்ரி. எனக்கு எடுத்த உடனே வெறும் வயத்தில் போய் காப்பி ஆர் டீ குடிக்காதீங்கோ. அதுக்கு போல் இந்த மாதிரி வாட்டர்லாம் குடிச்சோங்க, ஹெர்பல் வாட்டர் ஆர் ஹெர்பல் ட்ரிங்க் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் ஒரு ஹெர்பல் டீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதை குடிச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களே பார்ப்பேன், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பாடி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். அண்டு நம்ம உடல்லையே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அது கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் ட்ரை பண்ணலாமே. நம்மளுக்கு பால் தயிர் இதெல்லாம் இல்லைன்னா மாட்டேங்குது. மோரஞ்சான் சாப்பிடாமல் இருக்க முடியாது. காப்பி டீனா பால் வேண்டியிருக்கு, பாலும் தயிரும் கண்டிப்பாக வேணும், டெய்லி இதுக்கு வேண்டியிருக்கு நம்மளுக்கு. ஸோ கூடிய வரைக்கும் இந்த நாட்டு மாட்டு பால்னு சொல்கிறாங்கல்ல, அதை வரவழைச்சு சாப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி அதனால ஆன நெய், தயிர் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷு தயிர் தாங்க சாப்பிடணும். இந்த கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வச்சு அது பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது, பக்கெட் தகின்னு விற்கிறாங்க, இல்லைன்னா டம்ளர் கேர்டு செட் பண்ணினது, இதெல்லாம் கூடிய வரைக்கும் இதெல்லாம் அவாய்டு பண்ணிவிடுவோம். நம்ம வீட்டில் ஒரு பாலை இது பண்ணுறதுக்கு அமுது ஊற்றி அது கரெக்டாக அது செட் ஆகிறது பார்க்கறதுக்கே ஒரு இன்பமாக இருக்கும். அண்டு வீட்டில் துவைக்கிற அந்த தயிர் வந்து தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது கடையில் இருக்கிறது தான் நல்லா இருக்குது, கட்டி தயிர் வரும். நம்ம வீட்லேயும் கொஞ்சம் இது பண்ணினோன்னாக்கா வரும், கொஞ்சம் முயற்சி செஞ்சோன்னா வந்துடும் அது. அதனால் நம்ம வந்து நாட்டு மாட்டு பால் கண்டிப்பாக சேர்க்குறீங்க நீங்கள், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷு தயிர் சேர்த்துக்கணும். அடுத்தது சமையலில், நம்ம சமையலில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கருவேப்பிலை இல்லாமல் தாளிக்காமல் இறக்கிறதே இது பண்ணுறதே, இது சாம்பாராக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், தாளித்து கொட்டுறதே கடுகு உளுத்தம்பர் கருவேப்பிலை கண்டிப்பாக போடுறோம். ஆனால் சாப்பிடும்போதே என்ன பண்ணுறோம், அதை அழகாக அப்படி ஒதுக்கி இப்படி வச்சுட்டு இது பண்ணுறோம். அப்போ அது உடம்புல போய் எப்படி சேரும்னு சொல்லுங்க. கருவேப்பிலை அவ்வளோ நல்லது உடம்புக்கு, தலைமுடிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, கால்சியம் இருக்குது. உடம்பு இழைக்கணும்னு இருக்கிறவங்க கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நேச்சுரல் கியூர் இயற்கை வைத்தியர்கள்ட்டெல்லாம் போனீங்கன்னாக்கா கத்தால ஏந்தினோடனே வெறும் வாயில் அப்படியே கருவேப்பிலையை போட்டு மென்று சாப்பிட சொல்லுவாங்க. அது அவ்வளோ நல்லது அந்த கருவேப்பிலை. அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கருவேப்பிலை அப்படி இருந்தால் இன்சையாக இருக்குனாக்கா பொடி பண்ணி வச்சுட்டுருங்கோ. அது சாம்பாரில், ரசத்தில் எல்லாத்தையும் கொஞ்சமாக ரெண்டு தூவி விட்டு இறக்கி விட்ருக்கோம். வாசனையாகவும் கருவேப்பிலையும் வேஸ்ட் ஆகாது. இது வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரவுட்டட்,
அதாவது இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம சேர்த்துக்கணும். அது அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்டுடுறாங்க நிறையா பேர். நிறைய பேர் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி ஸ்டீமரில் வச்சு அதை வேக விட்டு அதில் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட என்ன சேர்த்துக்கணுமோ, வெள்ளரிக்காய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு சாலட் மாதிரி அப்படியும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஸ்ப்ரவுட்டட் உங்கள் மீல்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸும் சரி, இது கருவேப்பிலையும் சரி, இது எல்லாமே நம்மளோட டயட்டில் இருக்கா, அன்னன்னி உணவில் இது எல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து விடுவேன்னு ஸ்டூடெண்ட் வரி இதில் எழுதி வச்சுட்டுருக்கேன். அப்பப்போ படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்னாக்கா அடுத்தது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சமையலில் வந்து இஞ்சி, ஓமம், வெந்தயம் இதெல்லாம் கண்டிப்பாக, அதான் வெந்தயம்னு சொல்கிறேன் நிறையா பேர், இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் சமையலில். இது வந்து டைஜஷனுக்கு வந்து அற்புதமான ஒரு மருந்து. இதெல்லாம் அக்கா இவ்வளோ போட சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமான டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூனானும் டெய்லி உங்கள் குக்கிங் இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனி இஞ்சி வந்து அவ்வளோ அருமையான ஒரு மருந்துன்னு தான் சொல்லுவேன். அது அவ்வளோ நல்லது, அது ஒண்டர்ஃபுல் இது ஹர்புன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒண்டர்ஃபுல் மெடிசின்னு சொல்கிறதா, அது என்னன்னு சொல்கிறது, ஒரு மிராக்கிள் இது தான் அது. நம்ம கிச்சனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய தேவை. நிறைய பேர் மஞ்சளும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த மஞ்சளில் இருக்கிற குணாதிசயங்கள் இருக்கே, உடம்புல எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் மஞ்சளுக்கு அத்தனை மகிமை உண்டுன்னு. நிறைய பேர் பாருங்கோ, அது இஞ்சி இது மஞ்சப்பொடியை பூச்சி மாதிரி போட்டுப்பாங்க. சுக்குப்பொடி, மஞ்சப்பொடி, இது ரெண்டுத்தையும் ஒரு லேகியம் மாதிரி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வலிக்கிறதோ அந்த இடத்துல போட்டுப்பாங்க. இன்னும் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. உள்ளுக்கு இதுவாகவும் நீங்கள் வந்து வெந்நீரில் இந்த மஞ்சப்பொடியை போட்டு கொஞ்சம் கூட ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லைங்க, அதை போட்டு நீங்கள் கலந்து குடித்தா கூட உள்ள இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுங்க. நான் இதெல்லாம் சொல்கிறேனேன்னு உடனே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு அது உடம்புக்கு ஒத்தே வரல. ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒரு மாதிரி இருக்கு. அதனால் உங்கள் உடம்புக்கு எது சரி வருங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது வந்து பொதுவாக சொல்லப்படக்கூடியது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஏன்னா இது கெடுதல்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடாது. இதெல்லாம் நம்ம அன்றாட சமையலில் சேர்க்கறது தானே. வெந்தயமாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், ஓமமாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்க்கணும். ஓமம் அதுவும் வயத்துக்கு எவ்வளோ நல்லது பாருங்க. அதனால் இதெல்லாம் நம்ம சமையலில் இதெல்லாம் சேர்க்குறோமான்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த சுத்தி. இந்த ரத்த சுத்திக்கு என்ன காய்கள் சாப்பிடலாம் அப்படின்னாக்கா, பாவக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை, அப்புறம் முள்ளங்கி, இது 3 மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் இது வந்து ரத்த சுத்திக்கு அவ்வளவு நல்லது. ஸோ அடிக்கடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. டெய்லி சாப்பிட்றது என்ன, டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட முடியுமா? அதனால் மாற்றி மாற்றி வாரத்தில் 2-3 நாளானும் நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ரத்த சுத்திங்கிறதே அது எத்தனை வித நோய்கள் அது சரியாக்குறது இல்லையா. முள்ளங்கிலாம் வந்து உங்களுக்கு யூரின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முள்ளங்கி சேர்த்துக்க சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டயபெட்டிக் சுகர் கண்ட்ரோலுக்கு வெந்தயம் அவ்வளோ நல்லது. வெந்தயக்கீரை ரொம்பவே நல்லது. அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே. நம்ம குழம்பு, வெந்தயக்கீரை குழம்பு பண்ணுவாங்க, இல்லை சப்ஜியில் எல்லாமே அதை போட்டு பண்ணிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும், ஆனால் அதுவும் தானே நம்ம சேர்த்துக்கணும். பாவக்காயை சொல்லவே வேண்டாம். பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு அத்தனை இனிப்பான நன்மைகளை தான் அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நான் நினைக்கிறேன். சோயாபீன்ஸ், நக்கெட்ஸ், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம இது ரொம்ப சமையலில் இது ரொம்ப குறைவாக தான் அது யூஸ் பண்ணுறோம். அது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனுங்க, அதில் அவ்வளோ நன்மை இருக்கான். நீக்கே பிடிக்காது. நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன், இதை தவிர்த்து நான் சமையலில் சேர்க்கவே மாட்டேன். நீங்களே பார்த்துருப்பேன், இல்லை சோயாபீன்ஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. ஆனாக்க நான் அடிக்கடி நினச்சிப்பேன், இனிமேல் நாளையிலேருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. சோயாபீன்ஸ் நக்கெட்ஸ்னு விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா குழம்பு விட மாதிரி இருக்கும். அது நல்ல வெந்நீரில் போட்டுவிட்டோ அதுலேருந்து ஒரு நுரைச்சின்னு வரும் பாருங்க, அது ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே புழிஞ்சு விட்டு அந்த ஜலத்தை கொட்டிடுங்க, அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ நல்லது. அது காம்பினேஷன் சப்ஜியாகவும் பண்ணிக்கலாம், நம்ம தனியாகவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த சோயாபீன் நக்கெட்ஸ்லையும் போட்டுக்கலாம். அதில் 1008 இருக்குது. இதில் அதை போட்டு தயிரோட ரைத்தாவே பண்ணி சாப்பிடுவாங்க எல்லோரும். அது வந்து ரொம்ப ஈஸி இதுதான். அது அவ்வளோ நல்லது. ஆனால் உடம்புக்கு சோயாபீன்ஸ் வந்து ரொம்பவே நல்லது செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடுகு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, நம்ம சமையல்லாம் கடுகு தாங்க தாளிக்கிறோம். நம்ம வந்து வேறு எதுவும் கடுகு போடுவோம், வெந்தயம் போடுவோம், சீரகம் கூட போட்டுப்போம். ஆனால் கலாஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, கருஞ்சீரகம், இது போட மாட்டோம். அந்த கருஞ்சீரகத்தில் அப்படி டன்னா அப்படி நமக்கு பெனிஃபிட்ஸ் கொட்டி கிடக்குங்கிறாங்க.
நம்ம உடலுக்கு எத்தனை நன்மை செய்யணுமோ அது இந்த கருஞ்சீரகம் செஞ்சுடுங்கிறாங்க. அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் அட்லீஸ்ட் பொரியல்லையானே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. கருஞ்சீரகத்தை கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. நான் கூட இந்த அஷ்டம சூரணம்னு ஒன்று பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்க. அதில் வந்து இந்த ஆயுர்வேதா பொடியிலேயே எல்லா சாமானும் போடுறச்சு அதில் கருஞ்சீரகமும் ஒரு ஐட்டம், ஒரு இன்க்ரீடியண்ட் கருஞ்சீரகமும் இருக்கும். அதில் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் கிளவுஞ்சி எப்படியானு அதை சேர்த்துக்க பாருங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜு ஜலம் குடிக்கிறதுன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜிலேருந்து எங்கேயாவது வெளியிலேருந்து போயிட்டு வந்தோன்னா உடனே ஃப்ரிட்ஜை திறக்க வேண்டியது, கடை தூத்தத்தை குடிக்க வேண்டியது. அது தயவு செஞ்சு அதை நிறுத்திருக்கோ. பானை ஜலம் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான்லாம் ஃப்ரிட்ஜு வாட்டரை குடிக்கிறது நிறுத்தி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சேன்னு எனக்கு ஒத்துக்காது. அதனால் குடிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் பானை ஜலமே எனக்கு சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது போய் தொண்டை போய் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் குடிப்பேன். அதனால் நீங்களும் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறத நிறுத்திருக்கோ. அது உடம்புக்கு நல்லதே இல்லை. எல்லாத்தையும் விட கடைசியாக சொல்ல போனோன்னாக்க, நம்ம சமையல் உள்ளேருந்து என்னெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கீங்களோ தூக்கி அப்படியே பால்கனி வழியாக இதுலேருந்து விட்டு அடிச்சிருக்கோம். எனக்கு பிளாஸ்டிக் அவ்வளோ கெடுதல். அது சுற்றுப்புற சூழலுக்கும் அது மாசு விளைவிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் கெடுதல் தான் எல்லாத்துக்குமே. அதனால் கூடிய வரைக்கும் பிளாஸ்டிக் வேண்டாம். இந்த 5 ரூபா 10 ரூபா சாமானுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ரொம்ப பெருசாக நம்ம சேமித்து வைக்கிறோம்னு சாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குதுன்னு வாங்காதீங்கோ. நல்ல ஃபுட் கிரேடு உள்ள பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல கிரேடு உள்ள பிளாஸ்டிக் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், அதை விட்டு சொல்லலை. பட் ரொம்ப இந்த இதெல்லாம் விற்கிறது இல்லை, 5 ரூபா 10 ரூபா சாமான்லாம். அதெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க கிச்சன்லேருந்து. இதனால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு, இதை இப்போ பண்டிகை டைம் வேறு, வரலட்சுமி விரதம் வரதே எல்லாருக்கும் வச்சு கொடுக்கணும்னு பிளாஸ்டிக்லாம் போய் வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அது நம்மளும் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம பிறருக்கும் அதை சஜஸ்ட் பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அதுதான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் படித்தது இந்த ஆரோக்கிய டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம பிரயோகம் பண்ணி பார்க்கலாமே. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இனி இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்னு நம்மளை முதல்ல கேட்டுக்கணும். கருவேப்பிலை ஆகுது நான் தான் டெய்லி யூஸ் பண்ணுறேனே அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த கருவேப்பிலையை தூக்கி எறிகிறோமா இல்லை இது பண்ணுறோமான்னு பார்த்துக்கணும். கருவேப்பிலை பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை, நம்ம சர்க்கரையை எவ்வளோ தூரம் குறைக்கலாங்கிறத ட்ரை பண்ணுவோம். இது சர்க்கரைங்கிறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பெரிய அபாயகரமான ஒரு இது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அத்தனைக்கு எத்தனை நம்ம உடம்புல போய் ஒரு தீங்கு தான் விளைவிக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.